ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடனே பிரசன்னத்தை கொடுத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக கடைசி பக்கத்தில் தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை பாடி பார்ப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். பாடும் மறைந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, பாடும் மறைந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தராமாயின் தேவன் நமக்கு. சத்து சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தராமாயின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அறிவோம். ஆரிகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் ஆயிரவரின் பாதை மொழியாய். ஆரிகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் ஆயிரவரின் பாதை மொழியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி உட்காருவோம். இப்பொழுது ஐயாவுடைய வாழ்க்கை சாட்சிகளை நாம் கேட்போம்.
இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக குடும்பத்தாருக்கும் ஆயக்காரர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த படைப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சியை அவர்கள் தலையின் மீது இருக்கும். 35. நாங்கள் மிஸ்டர் அகஸ்டின் பால் அவர்களை ஏபிஎன் அம்மா சொல்லுவோம். சின்னதுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அம்மா வந்து என்னுடைய அம்மா ஓட்டேரியில் அடிக்கடி வருவாங்க. அவங்க ஒர்க் பண்ணது சுந்தரமல்லி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப அட்டாச்சு. அவங்களுடைய சித்தப்பா வந்து அதாவது கஸ்தூரி இருந்தது. அப்போ அவங்க வந்து எவ்ரி வீக் இங்கே வந்துடுவாங்க, ஓட்டேரிக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், செக்ரட்டரி காலனியில் பிரபலனும் ஏபிஎன்னும் ஒரே அவங்க ஒரு ரூம்ன்றதுனால இவங்கெல்லாம் இந்த போர்ஷன் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையிலேயே அவங்க வீட்டுக்கு வந்துடுவோம். காலையிலே வந்துட்டு அவருக்கு வராங்க. அதில் வந்து ஏபிஎன்னும் ஆசிமாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதுலேருந்து. அவங்க ஏன்னாக்கா அவங்க ஸ்கூலிங் வந்து சென்ட் பாலம் கன்சல்ட் பண்ணாங்க. சென்ட் பாலம் ஃபஸ்ட்டில் செங்கல்பட்டு. அப்போ தாத்தா இடம் செங்கல்பட்டில் இருக்குது. அவங்க ஹாஸ்டலில் இருந்துட்டு எவ்ரி வீக் போய் ஏபிஎன் ஆசிமாவும் என்னுடைய சிஸ்டரும் கூட போவாங்க. என்னுடைய எல்டர் சிஸ்டர் 2 பேரும் போய் அங்கே வந்து அவங்கள பார்த்து ஏதாவது அவங்க ரொம்ப அதெல்லாம் அவங்க கான்டாக்ட்ஸ் பண்ணிருந்தாங்க. ஏபிஎன்னும் ஆசிமாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அங்கே எங்கள் ஏபிஎன் சொல்லுவாங்க. அதையே கண்டினியூ ஆச்சு. இங்கே வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சின்ன சின்ன பசங்க 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் அப்படின்னா இருக்கும். எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு 12-13 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆசிமாவும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து ஜடெல்லாம் போட்டு ஜடை போட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து சைக்கிளில் என்னையாவது அக்காவை எடுத்து தம்பியாக யாரோ ஒருத்தர் வந்து ஏற்கனவே சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு எங்களை ட்ரெஸ் பண்ணி அழைச்சி போய் ஊரில் ஓட்டேரியில் இருக்கிற எல்லாருக்கும் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம். எங்கள் ஆண்டி பசங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப அவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகும். ஓட எதுக்கு வருதோ அந்தந்த இதெல்லாம் அப்பெல்லாம் அந்த சின்ன சின்ன இதில் வந்து வித்துட்டு போவாங்க. அவங்ககிட்ட காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் எப்படியாவது ஜவுளி காட்டை வாங்கிட்டு 20 rupees அதெல்லாம் ஏதாவது ஒரு காசு வாங்கிட்டு நான் போயிட்டு வரையணும். அவங்க வந்து ஏதாவது வாங்கி கொடுத்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் சாப்பிட்டுட்டே வரணும் சைக்கிளில் உட்காந்துட்டு. இவங்க வந்து சைக்கிளில் அப்படியே அடிச்சுட்டு போவாங்க. இதுதான் எப்பொழுதுமே நடக்கும். ஓட்டேரி போனாங்க. அது அப்படி இல்லைனாக்கா அங்கே எதிரில் ஒரு ஆண்டி வந்துட்டு அங்கே அடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு அங்கேயும் சின்ன பசங்க இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா அவங்க வந்து ரொம்ப அனுப்பிடுறாங்க. அந்த அனுப்பை வந்து அவங்க வந்து மற்றவங்கள மாதிரி வந்து வழிகாட்ட மாட்டாங்க. ரொம்ப குவாய்ட்டாக இருப்பாங்க. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செய்வாங்க. ரொம்ப ஜென்யூன் பர்சன். அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களாம் தான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து அப்புறம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரசத்தில் ஈவினிங்ஸில் அப்புறம் பொறிச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் போயிட்டோம்னாக்கா எங்களுக்கு வந்து அந்த பக்கோடாலாம் ரொம்ப நல்லா செய்வாங்க. எங்களுக்கு பக்கோடா எதுவும் இல்லைனாக்கா பக்கோடா அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஓட்டேரினாக்கா ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப எல்லாருமே நேசிப்பாங்க. ஷீலாக்காவாக இருந்தாலும் சரி, பிரபானாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்தாலும் சரி, பாக்குட்டியாக்காவாக இருந்தாலும் சரி, ஜாமிக்கா எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப நல்லா நேசிப்பாங்க. ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூலிங் செங்கல்பட்டில் தாத்தா அகாடமியில் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அதனால அக்காவும் என்னோட ரொம்ப க்ளோஸ். ஆமாம், எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு தானே சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணேன், எங்கள் சிஸ்டர்ஸ்க்காக ப்ரே பண்ணேன். ப்ரேயர்னா சும்மா சாதாரணமாக நம்ம மாதிரி தூங்கி வச்சுலாம் ப்ரே பண்ணுறது கிடையாது. நம்ம எப்படி வெளியில் போய் ஒருத்தரை பார்க்கும்போது நியூவாக ஒரு ஆஃபீஸரில் போகிறது, யாராவது ஒரு பர்சனில் போகிறது, தூங்கி எழுச்சி குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக போகும் இல்லையா? தூங்கி எழுச்சி அப்படியே வீட்டில் தான் போகும், அப்படி கிடையாது. ஆனால் ஏற்கனவே என்ன செய்யணும், எழுச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரே மார்னிங் ப்ரேயரே பண்ணணும். அது எப்படின்னாக்க கர்த்தரை வந்து நம்ம அவர்கிட்ட பேசுகிறதோ அவர்கிட்ட நம்ம போகும்போதோ நம்ம சுத்தமாக நம்ம வந்து குளிச்சுட்டு போகணும். அது வந்து அவங்களோட அடுத்து வந்து பாலிடெக்னிக் படிக்கும்போது அவங்க செங்கோட்டையில் படித்தாங்க. அதுதான் கொஞ்சம் தெரிஞ்சது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸ்க்கு 1964 தானே. அப்போ கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் போய் எப்போதும் பிரகாரம் போயிடுவோம். கிறிஸ்மஸ்க்குலாம் எங்கள் அம்மா ஓட்டேரிக்கு போயிடுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் டெக்கரேஷன் அவங்க வீட்டில் தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும். பிரகாரம் வீட்டில் தான் அதனால் ரொம்ப கிராண்டாக ஏறி பண்ணிட்டு
எல்லாரும் பக்கத்துல எப்ப நம்ம வந்து கட்டாதீங்க அழாதீங்கன்னு சொல்லி அங்க இருக்க சொல்றாங்க. ஏன் அழுதுங்க அவங்கள்ட்ட எப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1:32 போல ஒரு ட்ரெயின் கொண்டு வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆனாங்க. அது போய் பார்க்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் உட்கிறப்ப நல்லா அழைச்சிட்டு போனாங்க. காரில் போய் இன்னொரு பார்த்தாக்கா ட்ரெயின் அப்படியே வந்துட்டு அங்கே பார்த்தாக்கா ட்ரெயினில் இவங்க இறங்கல போய் லிஸ்ட்டில் போய் ஒருத்தர் போய் லிஸ்ட்டை பார்க்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே கிடையாது. உயிரோட இருக்கவங்களுடைய லிஸ்ட்லேயே ஏற்கனவே கிடையாது. போய் ட்ரெயின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வந்தாங்க எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரெயின் ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. எங்கள் சின்ன பசங்கள்லாம் வீட்டில் வந்துட்டு அவங்கள போய் என்ன பண்ணுவாங்க போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க போய் பார்த்துட்டு ட்ரெயின் முடிஞ்சு ட்ரெயின் வந்து எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க. இவங்க அப்புறமா எல்லாரும் அழகாக ஸ்டேஷன்லேயே ரொம்ப அழகாக சியாக ஒரு ஆள் நடந்து வராங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தாங்க. எப்படியோ காட்ஸ் பிளேஸ் வந்து சேஞ்ச் த கம்பார்ட்மெண்ட் while the train was moving. அது அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா கர்த்தர் வந்து அவங்க காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் மறுபடியும் நாங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி கிறிஸ்மஸ் வந்து அந்த டைம்லையும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வந்து எப்படி திரும்பி ஆனந்த கலையுடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள் போகிறது. அதே போல கர்த்தரை அதிகமாக நேசித்ததற்கு அவர்களை வந்து அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி கர்த்தர் மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அடுத்து வந்து அந்த பாலிடெக்னிக் முடிச்சுட்டு 3 ரோட்ல வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் நாங்கள் போனாக்கா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அடுத்து அவங்க வந்து இதில் ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன பிறகு அண்ணா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபாரின் போயிட்ட பிறகு அவ்வளோவா எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இல்லை. பட் நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசலாம். சரி கொடுக்காம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டெய்லி வந்து மறக்காம ஒவ்வொரு நினைத்து எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுற ஒரு ஆத்மா எல்லாருக்காகவும் நாங்களும் கிடையாது. எல்லாரும் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். அவங்க வந்து லேசில் ரொம்ப ஹை இருக்கிறாங்க. படிப்படியாக கஷ்டப்பட்டு தான் ஒரு அளவுக்கு அதுக்கப்புறம் நல்லா முன்னுக்கு வந்தாங்க. எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதில்ல. கர்த்தர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்தாங்க. ரொம்ப நேரம் ஏதாவது அவங்க நம்ம கிட்ட வாங்கினாங்கன்னாக்கா அதை திருப்பி கொடுக்காம அவங்க வந்து போனதே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதை நம்ம கைக்கு வந்து சேர்ந்தோம். அவர் வந்து ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டாங்க. மற்றவங்க மாதிரி வந்து வளவள பேச மாட்டாங்க. 1 or 2 வேர்ட்ஸ் நேர்மையாக இருப்பாங்க. 1 or 2 வேர்ட்ஸ் தான். மற்றவங்க மாதிரி அன்பை வந்து ரொம்ப வெளிப்படுத்த மாட்டாங்க. பட் ரொம்ப அன்பு உள்ளவங்க. அதனால வந்து அவர் வந்து இந்த செய்தியினாலையும் அவர் வந்து ப்ரேயர் வாரியர்னால நம்ம வந்து நல்லா சொல்லலாம். அவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், ரட்சிக்கப்பட்டவர். எல்லாரையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இன்வர்ஸ் பேப்டிசம்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் கேட்பாங்க, நீ இன்வர்ஸ் பேப்டிசம் எடுத்துக்கியா? இல்லை எடுக்கல. நீ முதல்ல அது எடு. அது வந்து he will insist to take inverse baptism. இதில் இருக்காங்க கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பூரணமாக நான் பண்ணலாம். இது வந்து நம்ம தெரிஞ்சது படம், இது பாடம். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நாம் அதை எவ்வாறு நாம் அதை பின்பற்றுகிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமானது. நம்ம வந்து இயேசு சுவாமியை ஃபேஸ் பண்ணும்போது அட் எனி டைம் நம்ம வந்து இயேசு சுவாமியை ஃபேஸ் பண்ணுற ஒரு டைம் கிடைக்கும் இருக்கும். நமக்கு வந்து நம்மளுடைய நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த இதை வந்து சால்வேஷனை வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க. நம்ம வந்து we should be ready to face Lord Jesus Christ. So we have to prepare ourselves to enter into the eternal life. That is very important. I just want to complete this thing with a song. நிமிஷங்கள் வாழ்க்கையில்
விரல் பொழுது ஜெபம் செய்வோம். Thank you very much, Pauline Auntie. And next we have Reverend Daniel Baraka. He is joining us from US, and he and my father, they were childhood friends, and my father used to tell about the very famous Java accident that they had while going to Bangalore, and so they seemed to be quite naughty those days. But now Daniel Baraka will share his testimony about my father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் டேனியல் பராக்கா. ஏபி நான் கசின்ஸ், செகண்ட் கசின்ஸ். ஏபியுடைய கிராண்ட் மதரும் மை கிராண்ட் மதரும் சிஸ்டர்ஸ். ஸோ வி க்ரோ டுகெதர் இன் மெட்ராஸ். எங்கள் குரூப்பில் எங்கள் ஏஜ் குரூப்பில் we were the two kind of outcasts in the sense இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் முன்னுக்கு வருவாங்களா, will they do anything, will anything come out of them என்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் ஸ்டில் we survived இருந்தோம். ஏபி வந்து பல்லாவரத்தில் ஒரு ஐடிஐயில் படித்து அங்கேருந்து ஐ திங்க் he got a job at heavy vehicles, heavy vehicles அங்கே வேலை. அதுக்கப்புறம் he married, he had 3 children. இதுக்குள்ள நான் வந்து போய் பஹ்ரைன் போய் யூஎஸ் பண்ணேன். நான் 2000லேருந்து I used to come for ministry. அப்படி மினிஸ்ட்ரிக்கு நான் வரும்போது I will go stop at ஏபி, ஆவடிக்கு போய் ஏபியை பார்த்து சென்டர் இருப்பேன். We used to spend time. அதுக்கப்புறம் his oldest son Raja got married, Ranjit got married, Mona Papa got married. எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வருஷம் whenever I come I go visit போய் பார்ப்பேன். We used to go. கடைசியில் ஒவ்வொரு தடவை போகும்போது யாரும் இல்லை, எங்கே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் இருக்கேன். இங்கே இருக்கிற வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. இல்லை இன்னும் நான் இந்த மாடு இந்த ஆடு என்னென்னமோ வச்சுருந்தேன், ஆடு கோழி அதை பார்க்கணும். அப்போ தூக்கி அங்கே போய் ஒரு ஆவடி அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட், அது ஒரு ஐ திங்க் ஆவடி போலீஸ் ட்ரைனிங் சென்டர் நினைக்கிறேன். அங்கே போய் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வருவோம். கொஞ்சம் நேரம் பொறுத்து லஞ்சுக்கு திருப்பி அங்கே போவோம். We had a good time together. But one thing that I wanted to share about AP that I remember at the Proverbs 14:26 Englishல படிக்கிறேன். In the fear of the Lord one has strong confidence. In the fear of the Lord one has strong confidence. அடுத்தது அடியில் என்ன இருக்குன்னா and his children will have a refuge. One thing I saw from that we learned from AP fear of the Lord. ஒரு ஷோக்கெலாம் இல்லை, ஒரு பாம்ப் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. பட் inner he feared the Lord. With all that he was going through, one thing was visible for him. He feared the Lord. In all things. அதுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், அவனையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சார். 3 காரியம் I think I learned from his fear of the Lord. ஒன்று, அவன் பேர் ஏபி, அகஸ்டின் பால் நினைக்கிறேன். And because he feared the Lord, only that I really appreciate. God really was his assurance. A for assurance. God was his assurance. Really, even with Paul, God was his protection. And his children, for his children, he got them a refuge. God really was his assurance. He achieved everything that he wanted to. இது முடிக்கல, இது செய்யல, அந்த இல்லை, everything. As a father, he completed everything. பிள்ளைகளையும் சங்கீதம் 128 சொல்ற மாதிரி
பிள்ளைகளையும் அவன் பார்த்து சந்தோஷமா எல்லாம். he was very independent. யாருக்கும் burden இல்லாம தானா செஞ்சு, but he feared the Lord. The one thing I learned from AP, பார்க்க முடியல, இந்த வருஷம் கூட வந்தேன் பார்க்கணும்னு, ஆனால் எனக்கு கிடைக்கல. குளோரிக்காக மட்டும் நம்பர் கிடைச்சிச்சு. குளோரிக்காக ஃபோன் பண்ணால் பெரிய மகள் சொல்லிச்சு, நான் வந்து அவங்களுக்கு இமெயில் மெசேஜ் அனுப்பி ஐ ஹேவ் them contact you. வரல, that's okay. And I couldn't see him, I couldn't talk to him. But I learned 3 things from him. By his fearing the Lord, he had God's assurance. But by his fearing the Lord, he had God's protection. By his fearing the Lord, for his children, he created a refuge. That's one thing I learned. I don't mind. But this I will never forget. Augustine Paul feared the Lord. And because he feared the Lord, God was his assurance, God was his protection, God was his refuge. At the cathedral. So for the rest of my life, I will try to live that. The 3 things that I learned from Paul. That seeking God to be my assurance, seeking God to be my protection, seeking God that for me and my children, he will be a refuge. Other than that, I think he will do well. Kathamula ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. God bless you all. Thank you, Ranjit. பாஸ்டர் வில்லியம்ஸ் அவர்கள் சங்கம் செய்வார். சொல்றியா? பரலோகத்தினாலே இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வருகிறோம். ஏசாயா 57 அதிகாரம் 1 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாக நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார்கள் என்று சொல்லி அந்த வசனம் இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்துகிற வார்த்தையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகிற சுவாமி, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அதன் பிறகு அவன் பிள்ளைகள் வாக்கியவான்களாக இருப்பார்கள் சொல்லப்படுகிற ராஜா. ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தான் சொல்லப்படுகிற ராஜா. உண்மையாவே கடந்த நாட்களிலே விபத்திலே இருந்ததான ஆண்டவரே அங்கிள் அவர்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே உமது அநாதி தீர்மானத்தின்படியாக அவருக்கு நீ நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை அவர் அவரை பொறுமையோடு ஓடி முடிக்க நீ பாராட்டின எல்லா கிருபை இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அநேக உபத்திரங்களின் வழியாய்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் சொல்லப்படுது சுவாமி. அது வாழ்க்கையில வந்த எத்தனையோ உபத்திரங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க அவர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கடந்த நாட்களிலே அடி அவர்கள் வீட்டிலே பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தை ஒரு நல்ல ஒரு ரிலீஸ், அந்த வாழ்க்கையில கொடுத்த விடுதலைக்காக நன்றி. உலகத்தின் போராட்டம், பாடுகள், மரணம் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2வது ராஜா ஒரு ரீயூனியன், மறுபடியும் அவரை பரலோகத்திலே தன்னுடைய முற்பிதாக்களை சந்திக்கும்படி ஒரு வாக்கியத்தை கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரிவார்டு சொல்லி நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆந்தகப்பனே, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு சொல்லி பவுல் சொன்னது போல அந்த நீதி கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அந்த வாக்கியத்தை அருளி செய்ததற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட அவருடைய வாழ்க்கை குறித்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை கொடுக்கிற அந்த சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் அவன் மரித்து இன்னும் பேசுகிறான்னு சொல்லப்படுது சுவாமி. அவனுடைய வாழ்க்கையில எங்க மூலமாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை மூலமாக எங்களோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் எங்க வாழ்க்கையில அதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அவர் காட்டினதான
நன்னடக்கை, அந்த விசுவாசம் ஜீவியத்திலே நம்ம பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்கிறாங்க. பிரசங்கி 7:2 வாசிக்கிற பிரகாரமாக விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவதினாலும் இதில் எல்லாம் மனுஷனுடைய முடிவு காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் சொல்லுவது சுவாமி. இந்த நாளில் எங்களை சிந்தித்து பார்க்கவும், எங்க வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக எச்சரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். மரித்தேன், இதோ சதா காலம் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் என் மத்தியிலே உயிர் உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். யோபு 10 சொல்வது போல மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை விசுவாசத்தை எங்களுக்கு நீ தந்திருக்க நன்றி செலுத்துகிறோம். அருமையான குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது திரு ராஜா அவர்கள் தன் தலைமையாக குறித்து சாட்சி கொடுக்கிறார். Praise the Lord. First, I'd like to thank everyone who have come here, accepting our invite. And I have all my friends and my colleagues and my relatives and my family here. And some of them belong to different faith. Despite that, you have come to show your love for us. This photograph was taken in my daughter's wedding, and that's the last big function that my father attended. எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த எனக்கு சின்ன வயசில் போனதே இல்லை. ஆனால் எத்தனை சொல்றதாரு எவ்வளோ எந்தத்தை உழைப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் காலையில் 4 மணிக்கு எழுந்து பண்ணுற ஜபத்தில் தான் எங்களுக்கு தெரியும். எல்லாம் லைட்டை போட்டுருவாரு, நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரெஷ் பண்ணி. நான் சொல்லேன், ஆண்டவர் நமக்கு அப்பாவாக இருந்தால் நம்ம வந்துட்டு காலையில் தூங்கி எழுதி அப்படி கூட ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லேன். அவர் சொல்ல, அவர் நமக்கு அப்பாவாக இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அதனால் வந்து ரொம்ப க்ளீனாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தட் இஸ் he always pray. 4 மணிக்கு எனக்கு சங்கீதத்தில் வந்துட்டு ஒரு 30 அதிகாரம் மனப்பாடமாக தெரியும். ஆனால் ஒன்று கூட நான் படிச்சதே இல்லை. அவர் டெய்லி படிச்சுட்டே இருப்பார். அப்படியே பாதி தூக்கத்தை அப்படியே விழுந்து வந்து தாக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் வரக்கான ரொம்ப கரெக்டாக சொன்னார். The one thing that I learned from my father is fear of God. Of course, we all make mistakes, nobody is perfect. ஆனால் வந்து துணிகரமாக எதுவும் பண்ணக்கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாடி சொல்கிறார். ஸோ ஆண்டவருக்கு கொடுக்கணும், தசமாக கட்டாயம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா தான். எனக்கு டாக்டருக்கு அப்படின்னு சொல்லுது எங்கள் அப்பா தான். The last thing that Friday night, what he did was, he has a rain cat that he found on the road and he brought it home. அது வந்துட்டு அது காலை தேய்ச்சி புழுலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கூட்டு போயிட்டு அந்த புழு விளையாட்டு இருந்தாரு. That's the last service my father was able to do. Friday night, Saturday morning, he collapsed, and the next 14 hours was very difficult. Even I was losing my patience very often, but anyway, God was there with him. அவர் எவ்வளோ சொன்னாலும் வந்துட்டு எங்கள் மேலே ஒரு வெட்கம் ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை முன்னோக்க மாட்டார். அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அவருக்கு. நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். So that day onwards, I thought I will not use any words that's cursing anyone, and I hope God will definitely help us. So Daddy வந்துட்டு அவர் I know this is going to happen one day or the other. அதனால Daddy ஜெபம் பேசிலாம் நான் ஃபுல் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அடிக்கடி எங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த ஜோம் பண்ணும்போது சொன்னார், ஆண்டோட கிருபை தான் பயணம், நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு ஃபோட்டோக்கு வேறு எந்த வருஷம் கூட நம்ம பாஸ்டர் வில்லியம்ஸ் கேட்கும்போது கூட ஓட்டத்தை முடித்து இது முதல் நீதி கிட்ட வச்சு பட்டுன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் கூட போடலாம்னு யோசிச்சேன். பட் எங்கள் டாடி வந்துட்டு எப்பவுமே ஆண்டோட கிருபை பற்றி தான் பேசுவார். அந்த கிருபைனால அந்த வாசனத்தினால கத்தரை துதினால் அவர் கிருபை இந்த வாசனம் தான் அவர் ஃபோட்டோ கிரியேட் போட்டோம். So I'm sure, as Pastor rightly said, we'll definitely meet him in heaven, and that's the hope, that's the belief that we have in us. Thank you very much once again. நம்ம எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸ் ஸ்பெஷல் தான். ஸோ எங்கள் அப்பா எப்படி ஸ்பெஷல் தான் நான் சொன்னேன். தேங்க்யூ வெரி மச். நாம் தோற்றுண்டாவதாக இப்பொழுது நாம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தை கலைச்சிடுவோம்.
முதலாம் பக்கத்தில் இருக்கிற 3வது பாடலை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானி வாழ்க்கையை கொண்டாட அவரை நினைக்கும்படியாக நீ தந்த இந்த வாக்கியத்துக்காக ஸ்லாக்கியத்துக்காக என்று சொல்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையை அவர் தொட்டார் என்பதை சாட்சியின் மூலியமாக கேட்க கர்த்தர் நீ தந்த கிருபைக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய பங்கு பெரிதாக இருந்தது என்பதை ஆண்டவரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, எத்தனை பேரை உருவாக்கினார் அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய தாராள கரங்களினாலே கஷ்ட நேரங்களிலே உதவினார் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, அவர் விட்டு சென்ற குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்துகிறார்கள். May the peace of God prevail. Father, we pray that you will fill that empty space, that vacuum that's been created. எங்கள் நம்பிக்கை கர்த்தாவே, யோவான் 13:1-2-3 சொல்லி இருக்கிறேன். எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். எங்களை வந்து அழைத்து செல்ல போகிறேன். அந்த உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீர் வருவீர், எங்களை அழைத்து செல்வீர். அந்த நல்நாளிலே மீண்டுமாய் நாங்கள் அவரை சந்திப்போம் என்கிற உறுதியை எங்கள் மனதில் நீ வைத்திருக்கிறபடி நான் நன்றி. அந்த விசுவாசத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டு எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் நாங்கள் முடிக்க கர்த்தர் நீர் அருள் செய்கிறார்கள். கிருபையினால் மூடிக்கொள்ளும். வந்தவர்கள் எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் வந்து ஐயாவை பற்றி பேசுவார்கள். அவர்கள் ஐயாவுக்கு வந்து திருவிருந்து பரிமாறினார்கள். பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தேவ ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், எங்கள் தாயார் சகோதரி பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய கர்மீர் ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபையின் சார்பான மாலை வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 8 வருடங்களாக அந்த ஐயா திருமலை வாயில் பகுதியிலே எங்களுடைய ஜப ஐக்கியத்திற்கு வந்து கலந்து கொள்வார்கள். அவர்களை குறித்து நீங்கள் எல்லாம் பல வருடங்கள் அறிந்திருந்தாலும் எங்களோடு கூட அவர்கள் அந்த 8 வருட காலத்திலே எங்களுடைய பயணித்ததான அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் அநேக நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரு சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். அவர் தன்னுடையதான அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் அவருடையதான சரீர பலவீனத்திலும் தவறாமல் ஆலயத்தில் கலந்து கொள்வார். வந்து முழங்கால் படிக்கு 2 கைகளையும் உயர்த்தி தான் அவர்கள் ஜெபிப்பார்கள். அது அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதான ஒரு சிறப்பான விஷயம். டைம் ரொம்ப கரெக்டாக எதிர்பார்ப்பார். 8 மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 2 மணிக்கு வரணும்னு எதிர்பார்ப்பார், காத்திருப்பார். அதே நேரத்தில் எது சரியோ அதை சரி என்று சொல்வதற்கு தயங்கவே மாட்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் மிகவும் நேசிக்கிற, அதே நேரத்தில் அதற்கென்று அவர்கள் தியாகம் செய்திருக்கிறதான காரியங்கள் ஏராளம் உண்டு. நம்முடைய மனைவி வந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கு என்று கடந்த மாதத்திற்கு முன்பு நாங்கள் அவர்களுக்கு கடைசியாக அவர்கள் திருவந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக வரும் பொழுது அவர்கள் விசாரித்து சிறு பிள்ளைகள் ஊழியம் எப்படி நடக்கிறது, வாலிப பிள்ளைகள் எப்படி ஊழியம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்துல 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது வாங்கி கொடுங்க என்று சொல்லி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் அங்கே சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த ஊழியத்தை தாங்குவதற்கு மனம் உவர்ந்து அவர்கள் செய்வார்கள். அது அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டதான விஷயம். மேலும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ சரீரத்திலும் இல்லாவிட்டால் ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக மறைமுகமா பகிரங்கப்படுத்திலாம் கொடுக்க மாட்டார். மறைமுகமா அவர்களுக்கு கொடுங்கள் பாஸ்டர் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்க சொல்வார்கள். அப்படி ஏழை மக்கள் மேல கரிசனை உள்ளதான மனிதனாக கர்த்தர் அந்த தாசனை எங்களுக்கு எங்கள் சபையின் மூப்பராக ஒரு தகப்பனாக கர்த்தர் கொடுத்திருந்தார். அவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்ற நிச்சயத்தை நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, எங்க மிருக ஜீவன்கள் அடிபட்டு கிடந்தாலும், எங்க நாய்கள் இல்லாவிட்டால் பூனைகள் இருந்தால் அவைகளுக்கு இவர் ஆகாரம் கொடுப்பதிலே அவர் ஆண்டவருடைய பணியினுடைய ஒரு பங்கை அவர்கள் செய்வார்கள். அது மிகவும் சிறப்பான ஒரு குணம். அதுக்காக பிஸ்கட் ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்கி கொடுப்பேன் நாய்களுக்கெல்லாம் போடுறது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காசை கொடுத்து அவங்க வீட்டில் இருந்த மிருகங்களுக்கு உணவளிக்க சொல்வது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தன்னுடையதான அந்த பலவீனமான நேரத்தை கூட அவர்கள் ஒரு பொழுதும் நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொன்னதில்லை. அவர்கள் அங்கே இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் தானே தன்னுடைய வாகனத்தை சரி செய்து கொள்வார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேனியை போல அவர்கள் தன்னுடைய காரியங்களை எப்பொழுதும் தானே செய்து கொள்ளக்கூடியதான ஒரு சிறப்பான ஒரு குணநலன்களை படைத்ததான தேவதாசன் அவர்கள். இன்னும் ஏராளம் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டதை நாங்கள் சொல்ல முடியும். தனக்கு தெரியும் என்பதற்காக அவர் எந்த ஒரு விஷயத்தையும் ஆணித்தரமாக நின்று அவர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பக்குவம் முடிந்ததான ஒரு தேவதாசன். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக எப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறோமோ ஜெபிக்க சொல்லி, நாங்கள் இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறோம், என் பிள்ளைகளை கர்த்தர் 128ஆம் சங்கீதத்தின்படி உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் குறித்ததான கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஜெபிக்க சொல்வார்கள். எப்பொழுதெல்லாம் போகிறோம் வீணான பேச்சுக்கள் இருக்காது. வந்தால் சபை காரியத்தை குறித்து, ஊழியர்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளை குறித்து விசாரிப்பார்கள். சபைக்கு இடம் வாங்கிவிட்டீர்கள், அதற்காக என்ன செய்கிறீர்கள் என்று எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாங்கள் அவர்களை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் எங்களுக்காக இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே அந்த தகப்பனை நாங்கள் இழந்திருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதான விஷயங்கள் ஏராளம் உண்டு. நீங்களும் பல காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சபையாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் செய்வார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சாட்சியில் அவர் நாய்க்கு பூனைக்கெல்லாம் பிஸ்கெட் கொடுப்பாரு அப்படி இதை நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 12:10 நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான்.
வசனமே இப்போ தான் நான் படிச்சிருக்கிறோம். அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய தமிழ் சிஷன் திருச்சபை மூத்தாயர் ரெவரண்ட் அருட்சந்திரன் அவர்கள் இப்போது கர்த்தருடைய வீட்டில் செய்தி நமக்கு அளிப்பார். செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சிலே உம்முடைய அன்பின் தீயை ஊற்றிடும். பற்பல மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனங்களை பார்க்கத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு தந்தது. உம்முடைய வசனம் வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. புல் உதிரும் பூ உலர்ந்து போம், உடைய வார்த்தையோ என்றென்றைக்கு நிலை நிற்கும் என்று சொன்னீரே. இந்த நிலையற்ற உலகத்திலே உங்களுடைய நிலையான வார்த்தையின் மூலம் எங்களை நிலைப்படுத்த வேண்டுமாய் சொல்லுகிறோம். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இயற்கை அண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லாமல் பிரசங்கெல்லாம் செய்யறது, பிரசனுக்கு போவது அவர் நல்லா இருக்காரு. எங்களுக்கெல்லாம் இயற்கை அண்ணன் தான் தெரியும். அகஸ்டின் பால்ன்றதெல்லாம் நாங்கள் பெரிய மனுஷனாக பிறந்தால் அவர் பேர் அகஸ்டின் பால்ன்றது தெரியும். அவருடைய பிள்ளைகளுடைய 3 கல்யாணத்திலும் நான் இருந்திருக்கிறேன். முதலாவது ராஜா கல்யாணம் நடக்கும் பொழுது அங்கே கடலூர் போனோம். இங்கேருந்து நான் பாஸ்கோ ஸ்கூல் பஸ் வந்தது. அப்போ நான் தாம்பரத்தில் பாஸ் ஆனேன். தாம்பரத்தில் நிறுத்தி அங்கே ஏற்றின்னு போனாங்க. அங்கே போனோடனே நிச்சயம் நடந்தது. நிச்சயத்தில் அண்ணன் சொல்லிட்டாங்க, தம்பி நான் பெண்டிகாஸ் பேக்ரவுண்டு, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, பையன் ஸ்தானத்துக்கு பக்கத்தில் நீ உட்கார அப்பாவான்ட்டார். அப்போ அந்த பாஸ்டர் கேட்குற கேள்விகள்லாம் நான் தான் பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் பொசவாத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தம்பி ராஜாவுடைய மாமனாரை பார்த்து, ஆண்டனி அவர் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சிருந்தாரு, இன்னொருத்தர் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு பெனட்டாரியும் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சார். நான் அருட்சந்திரன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வராது, என்ன விஷயம்னு கேட்பாங்க. அவருடைய சம்பந்திங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, அண்ணனுடைய 3 பிள்ளைகளுடைய திருமணத்திலும் நான் ஈடுபாடு கொண்டவன் அப்படின்னால அண்ணன் என்கிட்ட சில காரியங்கள்லாம் கொஞ்சம் நெருங்கிய உரிமையோட இதெல்லாம் கேட்பாங்க. எங்கள் குடும்பம் பூம்புகார் பக்கத்தில், சீர்காழிலேருந்து உள்ள போனால் பூம்புகார் பக்கத்தில் மணிக்கிராமம்னு ஒரு இடம், மேலே மையூர் மணிக்கிராமம். அங்கே இருந்து வெளிவந்த குடும்பம் தான் எங்கள் குடும்பம். அதுல முதலாக பாதிரியாராக B.S. சாமுவேல், என்னுடைய பாட்டனார், தாத்தாவுக்கு அப்பா, என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா B.S. சாமுவேல். அவர் தான் முதல் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில 150 ஆண்டுகளுக்கு முன்பாக பாதிரியாராக ஒரு பட்டம் பெற்றார். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் தரங்கம்பாடியில குரு பட்டம் பெற்றார். அவர் வந்து அங்க அடைக்கல்புரம் ஒரு இடத்தை உருவாக்கி அங்க இருந்த பாமர மக்கள், மிகவும் துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அங்க ஒரு காலனியை உருவாக்கினார். இன்னைக்கு இருக்குது அடைக்கல்புரம். அவருக்கு பிறந்தவர் முதல் பிள்ளை கொன்ராட் சாமுவேல், 2வது மகன் கார்ல் சாமுவேல், 3வது விக்டர் கிறிஸ்டாஸ். அவருடைய தகப்பனார் S.C. டேவிட், S.C. ஹென்றி, 4வது S.C. டேவிட். இந்த முதல் கொன்ராட் அவர்கள் யாருமே நாங்கள் பார்த்ததில்லை, ஏன்னா எங்களுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் தான் கிருபாகரம் அவர்கள், காந்தி அவர்கள். காந்தி பெரியமா தான் ஏபிஎனுடைய அம்மா. அந்த கிருபாகரம் பெரியமா தான் பிரபுதாஸ் வாசுடைய அம்மா. அவங்க ஷீலாக்கா மகன் இங்க உட்கார்ந்து இருக்கிறார்.
லெவி, பாஸ்டர் லெவி. அவரும் சாதாரண ஆள் இல்லை. அவங்க அம்மா சைடு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜான் வாசு இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி எம்பிஏ. அதுக்கப்புறம் சொக்கலிங்கம் பாஸ்டர், அதுக்கப்புறம் பிரபுதாஸ் வாசு, இப்போ ஸ்டான்லி வாசு இருக்கிறாங்க. அந்த பரம்பரை அவர். அவங்க அப்பா சைடு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல நிக்கல்சன், அவரும் மிகப்பெரிய ஊழியக்காரர். கேஜிஎஃப் பகுதியில் எல்லாத்தையும் அவர் இந்த வருஷ அனுபவத்தில் அவர்கள் பிலடெல்பியா சர்ச்சை அங்கே ஆரம்பித்து அவர்கள் நடத்தினார். அவர்களுக்கு எல்லா பைபிள் காலேஜ், ஆர்ஃபனேஜ் எல்லாமே உண்டு. ஆக இந்த கொன்ராட் சாமுவேலுடைய மகள் காந்தி, எங்கள் பெரியம்மா, அவருடைய மகன் தான் ஜாமிகா, ஜமுனாபா என்று சொல்வார்கள். அடுத்தது லோரிகா, அடுத்தது ஏபிஎன், அதுக்கு அடுத்தது பாப்புக்குட்டி அக்கா. இதில் ஏபிஎன் அதுக்கப்புறம் வந்தவர் காரல் சாமுவேல். அவருக்கு பால் தேவ சகாயம், அவரும் டிஎல்சியில் ஐராக இருந்து சேர்மனெல்லாம் இருந்து பெரிய போஸ்டில் இருந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எஸ்சி ஹென்றி, அவர் விக்டர் கிறிஸ்டாஸ். நம்ம ஜேடி எட்வர்ட் அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் எட்வர்ட், மிஸ்டர் தன்ராஜுடைய மனைவி கனகாபாய் ஞானமணி, இவங்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள். எஸ்சி ஹென்றி டேவிட் என்றவர் கடைசியாக சபை குருவாக டிஎல்சியில் இருந்தார். அவர் ராமஞ்சேரி, கோயம்புத்தூரெல்லாம் பணி செய்து அவர் காலம் முடிந்தது. ஏபிஎன் பற்றி பேசும்பொழுது யாருக்கும் தொந்தரவு கொடுக்கணும், ஒதுங்குவர். பிடிக்கலையா நைஸா ஒதுங்குவர். ரொம்ப நேர்மையான இஸ் எ யூனிக் பர்சன். யூனிக் பர்சன்னா அவர் தான். எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்தால் ஒத்து வந்தால் பார்ப்பாரு, இல்லைன்னா ஒதுங்கிடுவார். அதே நேரத்தில் அன்போடு இருப்பார். எல்லா இடத்துல ஓவர் அன்பு. அந்த அன்பை சும்மா வெளிப்படுத்த முடியாது. அந்த உள்ளான பாசம் அவர்கிட்ட இருக்கும். நம்மளாம் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, திருமலை வாயிலுக்கெல்லாம் போயிட்டோம்னா. ஆக அவர் ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுவார். உதாரணத்துக்கு பாஸ்டர் கோஷி, ஐபிசி சபையை சேர்ந்த அவங்க அப்பா கோஷி, அவருடைய மகன் தான் இப்போ இருக்கிற கோஷி. என்ன, அவர் பெண்டிகார் சர்க்கிளில் ஒரு எம்ஜிஆர் மாதிரி அவர் கோஷினா. அவரை பார்த்தாலே எல்லாம் விசில் அடிப்பாங்க. கோஷியை பார்த்தாங்க அந்த அளவுக்கு மேடையில் நின்னாருன்னா விசில் தான். அப்போ அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த விசில் அடிக்கிறதாலாம் வேண்டாம். அப்போ அவரு அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு தடவை பார்த்தாரு, ரெண்டு தடவை பார்த்தாரு, மூணு தடவை அப்படியே ஒதுங்கிட்டார். எனக்கு கோஷி அறிமுகப்பட்டு வச்சது ஏபிஎன் தான். அவரை கொண்டு போய் என்னுடைய சர்ச்சில் நான் ப்ரீச் பண்ண வச்சிருக்கிறேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனா அந்த நேரத்தில் அண்ணன் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டார். ஆக எனக்கு வருத்தம் தான். அவர் மூலயமா நம்ம அறிமுகமானோம். இன்னைக்கு அண்ணன் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர முடியலையே கோஷி வர்றதுனால இன்னும் ஒரு வார்த்தை இருக்கதான் செய்தது. ஆனால் அதை நான் அவ்வளவாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் திருமுல்லை வாயிலில் அவர் தனிமையாக இருந்த காலங்களில் ஒரு பாஸ்டருக்கு முன்னாடி பேசுறது சொன்ன பூனை நாய்கள் எல்லாம் அவங்களுக்கு போல பூனை தான் நிறையா இருக்கும். அந்த நேரங்களில் அவர் சும்மா இருந்ததில்லை. அவருக்கு ரொம்ப நெருங்கின உறவினர்களோடு ஜபத்தில் அதிக நேரம் பேச is praying for everybody. இன்னைக்கு நம்ம தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம நிலைமை என்ன? What is our destiny? Our destiny to achieve the everlasting life. Everlasting eternal life. Everlasting eternal life. நீ நித்திய நிரந்தர வாழ்வு. இந்த நிரந்தர வாழ்வு தான் ஒரு டெஸ்டினி. அதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஆனால் அண்ணன் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கள் ஆயத்தப்பட்டார், அதிகமாக ஆயத்தப்பட்டார்கள். அவர்களை நான் திருமலை வாயிலில் போய் சந்திக்கும் போது நான் இனிமேல் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அப்புறம் ராஜாவுடைய மக கல்யாணத்துக்கு பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவருக்கு சொன்னது என்னன்னா, ஐ எம் கவுண்டிங் மை டேஸ். ஐ எம் கவுண்டிங் மை டேஸ். எவ்வளோ நாள் இருக்க மாட்டேன்.
இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன். தமிழ் அப்படியே சொல்றேன், இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன். ஆக மிக தெளிவாக அவர் தன்னுடைய பங்கை தெரிந்து கொண்டார். அந்த லக்கை நோக்கி வாழ்க்கை நடத்தினார். கடைசி காலத்தில் அந்த லக்கை அவர் அடைந்துட்டார். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் இல்லை, எல்லா பாஸ்டர்ஸும் மதுரையில் இருக்கணும். ஆக இஸ் a unique person to achieve the everlasting eternal life. அதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஓட்டம். பிரசங்கி மிக அழகாக சொல்றார் 7:22. ஆவியை விடாதிருக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, எந்த சரீரத்து மேல அதிகாரம் இல்லை. அதே பிரசங்கி கடைசி வசனத்தில் மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், ஆவியானது விண்ணுக்கு, ஆத்மாவானது விண்ணுக்கு போகும். இதுதான் கடைசி ஸ்டேஜ். எனக்கு தெம்பு இருக்கு, பணம் இருக்கு, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நினைச்சிருந்தா அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசியிருந்தேன். Pastor, I spent 38 lakhs for my replacing wall in my heart. 38 lakhs. And the wall weight 22 lakhs is came from Germany. அனஸ்தீசியாவுக்கு 1 lakh, ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு 5 lakhs இப்படியே போச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில் நான் கடலூர் ஆயக்குடின்னு ஒரு இடத்துல இருந்தேன். அங்கேருந்து நான் தங்கின வீட்டில் இருந்து வர்றதுக்கு கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். அங்கே இருந்த மக்கள் என் லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டாங்க. நான் நடந்து வர எனக்கு ஜஸ்ட் போய் தாங்க முடியும். என்ன பண்ணுறது தெரியல. மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். நானும் ஆன்ஜியோ பண்ணணும் எடுத்துக்கிட்டு வர பெயின் ஆக ஆக என்ன பண்ணுறது அப்படியே வர. திடீர்னு அங்கே இருந்த ஒரு அம்மா, யாரோ ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிறாங்க, ஒருத்தர் ஃப்ளைட்டில் வந்தவரை நிறுத்தி இவர் கொண்டு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் பெரியவராக இருக்கிறார். கடவுள் எப்படி கிரியை செய்கிறார், கிருபை செய்கிறார். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து கடலூர் டவுனுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஈஸியாக வழியா 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளுடைய ஈடுபாடு நம்முடைய பிறப்பிலிருந்து முடிவு வரை, காப்பீடுக்கு போற வரை இருந்தால்தான் நாம போய் அங்கே சுகமா வாழ முடியும். இங்கிருந்து ஆம்ஸ்டாங் நிலாவுக்கு அனுப்பிச்சாங்க. அவனை நிறையப்பா இதெல்லாம் பண்ணப்போ இல்லை, அங்கே வெற்றிடம் ஒரு கோளாரங்க உருவாக்கி வெற்றிடத்தை உருவாக்கி அதில் ஏறு இறங்கு ஏறு இறங்குன்னு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும், அப்போதான் போய் இறங்கணும், நீ கால் வச்சா கீழே போகாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே செஞ்சான், அப்படியே இறங்கிட்டான். அதுபோல அங்க வாழ்வதற்கு இங்க பிராக்டிஸ் எடுத்தாதான் போய் வாழ முடியும். உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. What things on heaven that should be implemented on earth through you and me. Otherwise our life is vain. சும்மா அதை சாதிச்சுவோம் இதை சாதிச்சுவோம் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் நினைக்கவே முடியாது. ஆகே அண்ணன் ஒரு நித்திய நிரந்தர வாழ்வு ஒரு யூனிக் பர்சனா நீங்க வாழ்ந்து விட்டு சென்றார். அதை நான் கடைபிடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏனென்றால் ராஜா தம்பி 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும்னு போட்டிருக்கிறாரு. ஆகினால லேட்டா தரதுனாலும் அதில் ஷார்ட் பார்ப்போம். 116 சங்கீதம் 8-9 வசனம் பார்த்தீங்கன்னா, நான் ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன், விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இங்கே நான் குட்டியை பார்க்குறாங்க. அதுங்க நல்லா திறமைசாலி பெண் பிள்ளைங்களா. ஏமா நான் செத்துட்டா எனக்கு எல்லாம் செய்வீங்களா? அதுக்கு நான் டாடி நானும் செய்வேன் டாடி. இது மாதிரி எனக்கு அங்கீங்கெல்லாம் போடாத, சூட் போட்டு தான் என்ன பெட்டியில் கொண்டு வைக்கணும். சூட்டு போட்டா
அப்போ உங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் விடலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நீ ரெக்கார்ட் பண்ணி கொடு செல்லில். நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அது பண்ணி கொடுத்து 3 வருஷம் ஆகுது. ஏன்னா ஆகவே எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன், விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன். Earth is the dying place, heaven is the living place. சும்மா இங்க டைனிங் பிளேஸ்ல உட்கார்ந்து நம்ம சும்மா ஒரு அம்பக்கு பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த லிவிங் பிளேஸுக்கு போனோம்னா அந்த லிவிங் அந்த காரியம், அது வாழ்வதற்குரிய காரியம், அதாவது நித்திய வாழ்வு, அதற்குரிய பிராக்டிஸ் இப்படியே செய்யும் பொழுதுதான் அங்கே நிரந்தர வாழ்க்கை, நிரந்தர நித்திய வாழ்க்கைக்குள் நாம் போவோம். கடைசியில் பார்த்துக்கலாம், வலது பக்கம் ஒரு கல்ல இருந்தான், இடது பக்கம் ஒரு கல்ல இருந்தான். வலது பக்கத்துக்கு கண்ண ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருவோம். இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் ஆண்டவர் அவனுக்கே சொல்லிட்டாரு கல்லனுக்கு, நமக்கு ஏன் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறோம். Whenever we find time, we have to help others. We have to pray for others. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியலன்னா கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே ஏற்கனவே ஒரு நல்ல சாதனையாக தனிமையாக இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்து தன்னுடைய இட்டர்னல் லைஃபுக்குரிய காரியங்களை கடந்த சில வருடங்களாகவே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய achievement. அதுதான் நம்ம destiny. So we must prepare for our destiny. அது யாரா இருந்தாலும் சரி. நான் இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு என்னுடைய நிலைமை எப்படி எனக்கு தெரியாது. But I have the assurance, if I die today, I will be with you. John. உமக்காக தானே நான் வாழ்கின்றேனே, உம்மை தானே நான் நேசிக்கின்றேன். உமக்காக தானே நான் வாழ்கின்றேன், உம்மை தானே நான் நேசிக்கின்றேன். வாழ்ந்தாலும் நான் உமக்காக தான், மரித்தாலும் நான் உம்மோடு தான். வாழ்ந்தாலும் நான் உமக்காக தான், மரித்தாலும் நான் உம்மோடு தான். அப்பா, இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் நான் வாழ்கிறேனோ அவ்வளவு நாள் என்னோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள். நான் மரித்தால் உம்மோடு வாழ்வேன் என்ற நிச்சயத்தை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்ததன் மூலமாக, கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்ததினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்ற வசனத்தின் அடிப்படையில் 103ஆம் சங்கீதத்தில் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கினார் என்ற வசனத்தின் அடிப்படையில், மீகா 4ஆம் அதிகாரத்தில் கடலின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை போட்டு மறந்து விட்டார் என்ற வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை அந்த நித்திய நிரந்தர வாழ்வுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. அந்த அஷூரன்ஸை நாங்கள் இங்கிருந்து பெற்று செல்ல எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒத்தாசையாய் முன்மாதிரியாய் இருக்க தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் 3ஆம் பெற்றிருக்கிற கடல் கொந்தளித்து போங்க என்ற பாடலை பாடின பிறகு ஜெபம் ஆசீர்வாதத்தோடு செல்வோம். கடல் கொந்தளித்து போங்க, கப்பல் ஆடி செல்வோம். கடல் கொந்தளித்து போங்க, கப்பல் ஓட்டி செல்கையில் புயல் காற்று சீறி வீசி பாய்கிழிந்து
கப்பலோட்டே ஆயிரும் காற்றடிக்கும் தோலை நின்று காரை சேர செய்திடும். இப்பொழுது நமக்கு இருந்திருக்கிற ரெவரண்ட் ஸ்டான்லி ஐயர் அவர்கள், IEMC ஐயர் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார். கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எங்களாம்பின் பரலோக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாள் நாங்கள் வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் ஒன்றிணைந்து அருமையான அன்பு திரு பால் ஐயா அவர்களின் வாழ்வை நினைத்து உமக்கு நன்றி சொல்லும்படியாய் கடவுள் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுதி என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திற்கு இணங்க அன்பு ஐயா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்க அன்புள்ளவரும் பண்புள்ளவரும் ஒழுக்கமுள்ளவருமாய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்ந்தார் என்று சொல்லி அநேக சாட்சிகள் பகர நீர் கிருபை செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்பு ஐயா அவர்கள் விட்டு சென்ற நல்ல விசுவாசத்தின் வாழ்வினை, கிறிஸ்துவுக்கேற்ற ஜீவியத்தின் அடிச்சுவடுகளை குடும்பத்தின் மக்கள் பின்தொடர தகப்பனை போல பிறருக்கு பயனுள்ளவர்களாய், பிறரை அன்பு கூறவும் பண்பாய் நடக்கவும் நல் ஒழுக்கத்திலுமாக கிறிஸ்துவுக்கேற்ற சாட்சி உள்ளவர்களாய் நிலைத்து வாழ நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படியாய் வாழ்வதற்கு அருள் புரியும். அன்பு ஐயா அவர்களுடைய துணைவியார் அன்பு அம்மா அவர்களுக்காக செபிக்கிறோம். கணவனை இழந்து அவர்கள் சுவாமி சோர்ந்திருக்கும் வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆறுதலாய், நீர் அவர்களை பலப்படுத்தி சமாதானத்தினால் நிரப்பி வழிநடத்துவீராக. பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அன்பு சகோதரர்களையும் அன்பு சகோதரியும் அவர்களின் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகள் கணவன் யாவரையும் நீ ஆசீர்வதிக்கிறார். தகப்பன் இல்லையே என்ற கவலையினாலபடி பரம தகப்பனை பற்றிக் கொண்டு கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்க அருள் புரிகிறார். அவரின் உடன் பிறப்புகள், உறவுகள், நண்பர்கள், கூடி வந்திருக்கிற இனச்சந்த பந்துக்கள் யாவரையும் உமது அன்பின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமே. ஆறுதலும் பேருதலுமாயிருந்து நீராட்சி தேய்ச்சி வழிநடத்தும். கேட்ட சாட்சிகளையும் அதற்கு மேலாக ஜீவனுள்ள வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். உயிர்த்தெழுதலின் நாள் உண்டு என்று சொல்லி கிறிஸ்து எப்படியாய் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களின் விசுவாசத்திலே நிலைத்திருந்து கடந்து செல்ல அருள் புரியும். எங்களை ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம், உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோமே தந்தையே, ஆமென். யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியுடன் ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளி சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளும். சுவாமி ஆமென். மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்மை சிருஷ்டித்து இந்த நிமிஷம் வரையிலும் பராமரித்து வருகிற பராமரனின் சிநேகமும் நம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக அருமையான ஏபி அண்ணன் விட்டு செல்கிற அருமையான அவருடைய துணைவியார், பிள்ளைகள், பேர குழந்தைகள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த செயல்கள். எல்லாரும் கடைசி பாட திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபையிலே இயேசுவே பாடலே 5ஆம் கவியை எல்லாரும் ஜெபநிலையிலே பாடுவோம். It's time to thank everyone. And எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா ஊழியக்காரங்க எல்லா டெனாமினேஷனில் இருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் ரொம்ப மேன்மை பாராட்டலாம். அவர் என்எஸ்சியில் வேலை செய்கிறேன், இல்லாட்டி மேபி என் ஒய்ஃப் டீச்சர் இருக்காங்களா மேன்மையே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் ஊழியக்காரங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்றது தான் எங்களுக்கு நாங்கள் மேன்மையாக சொல்லக்கூடிய ஒரே காரணம் நான் நினைக்கிறேன். One more thing that is common among everyone who is seated here and some of them who couldn't make it as well is that there's only one thing common. You all stretch out your helping hand one way or the other at one part of our life. அது எனக்கா இருக்கலாம், என் தம்பிக்கா இருக்கலாம், எங்கள் அப்பாக்கா இருக்கலாம், எங்கள் அம்மாக்கா இருக்கலாம். அதெல்லாம் நான் நிறைய லிஸ்ட் போட்டேன்னா it will be a very big list, but I can just say one or two names. அருள்சந்திரன் சொன்ன மாதிரி எங்கள் 3 பேர் கல்யாணத்துக்கு அவர் இருந்தார். ஆனால் அவர் சொன்ன அட்லீஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்லை ஃபார் ஷுர். ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப பிவட்டான டைமில் தான் வந்துட்டு எங்களுக்காக நிறைய பேர் எழுப்பி எங்களை வந்துட்டு எங்களுக்கு உதவி செஞ்சார். அந்த ஆண்டவர் நன்றி சொல்லி நம்ம டைமிங் முடிய கரெக்டாக. ஆனால் that one thing is common is that you all stretch out your helping hand. And one important thing is that the easiest thing, I always feel, is the easiest thing is to give away money. The very hard thing is to give up our time, and that's what you have done by coming here to celebrate our father's life. Right? And the title for that, celebrating the life of our father, as Augustine Paul said. So you all join us in celebrating the life of my father, and we have arranged food to celebrate. Actually, non-veg and veg. We request you to stay back and join us for dinner and come back. Thank you very much.